إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم وذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الحليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் இன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பேர் ஆவலின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவில் குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதியிருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கொள்கையும் தொழுகையும் மூமின்களின் இரு கண்கள். ஒரு மூமினுக்கு கொள்கை என்பதும் வணக்க வழிபாடுகளில் தொழுகை என்பதும் எப்படி அவனுடைய கையில் கண்கள் அவனுக்கு எவ்வளவு முக்கியமானதோ அதை விட முக்கியமானதாக இருக்கிறது. இதைத்தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து கொண்டே வாருங்கள். ஒரு இடத்தில் கொள்கை இருக்கிறது ஆனால் தொழுகை இல்லை என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சைத்தானுடைய அரிச்சுவதை பின்பற்றக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். ஒரு இடத்தில் தொழுகை இருக்கிறது ஆனால் சரியான கொள்கை இல்லை என்று சொன்னால் அதை மறுமையில் அவரை நஷ்டவாளியாக மாற்றிவிடும். இப்படி இரு சாராராக இரண்டு விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். சரியான ஏகத்துவ கொள்கை இருக்காது, ஷிரிக்கிலே இருப்பார்கள், தர்கா வழிபாட்டிலே இருப்பார்கள், தாயத்தை நம்புவார்கள், சூனியத்தை நம்புவார்கள், மௌனத்தை உதவுவார்கள். ஆனால் பர்ஃபெக்ஷன் எதில் இருக்கும் என்று சொன்னால் தொழுகையில் இருப்பார்கள். ஃபஜ்ருடைய வக்தை விட மாட்டார்கள், இஷாவுடைய வக்தை விட மாட்டார்கள். எந்நேரமும் ஒரு செய்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் கொள்கை இல்லை என்று சொன்னால் மறுமையில் அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லாஹ் இதை திருமறை குர்ஆனிலே பேசுகிறார்.
நபியை நீர் இணை வைத்தாலும் உங்களுடைய கண்டனங்களை எல்லாம் நாம் அழித்து விடுவோம். அப்ப கொள்கை இருக்கிறது, ஆனால் அவர்களிடத்திலே தொழுகை இல்லை என்று சொன்னால், ஒரு பக்கம் கொள்கையே இல்லை, ஆனா கொள்கை இருக்கிறது. வீடு வீடாக வந்து அழைப்பதெல்லாம் நாம் பார்க்கத்தானே செய்கிறோம். தொழுகைக்கு வாருங்கள், அழகான அழகான தாவா, அது மாற்று கருத்தே இல்லை. சில பேரிடத்தில் கொள்கை இருக்கிறது, ஏகத்துவ கொள்கை இருக்கிறது, ஆனால் தொழுகையில் அவ்வளவு அசட்டையாக பல நாட்கள் ஃபஜ்ருடைய வக்தை விட்டு விடுவார்கள். கேட்டால் ஏதேதோ காரணம் சொல்வார்கள். ஆனால் தொழுகையை விடக்கூடிய நிலையை பற்றி எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு எச்சரிக்கிறான். யாரிடத்திலே தொழுகையை பற்றி கூப்பிடுகிறோம், எப்படியான நிலையில் ஏற்படுவது சொன்னா, முஸ்லிம்களே கூப்பிடுறோம் தொழுகைக்கு வாங்க. ஆனால் உண்மையில் ஒரு அக்ரிமெண்ட் நாம் செய்திருக்கிறோம், ஒரு ஒப்பந்தம் அல்லாஹ்விடம் செய்திருக்கிறோம். முஸ்லிம் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்ட ஒரு நல்லடியானாக நான் வாழ்வேன். ஒரு கம்பெனியில வேலைக்கு செய்யறோம், அவன் எடுத்து அவனுடைய பாலிசி, அவனுடைய அக்ரிமெண்ட் எல்லாம் எழுதிடுவான். எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும், எத்தனை மணிக்கு லஞ்ச் இருக்கு, எத்தனை மணிக்கு எத்தனை மாசம் கழிச்சு லீவ் இருக்கு, எல்லாமே எழுதிடுவான். அதுக்கு பேர் அக்ரிமெண்ட். முஸ்லிம்கள் அல்லாஹ்விடத்தில் அக்ரிமெண்ட் செய்திருக்கிறார்கள், நாங்கள் நிச்சயமாக 5 வேளை தொழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வோம். அக்ரிமெண்ட்லாம் சைன் போட்டோம், முஸ்லீம் மூமின் சைன் போட்டாச்சு. ஆனா ஃபாலோ பண்ணலன்னா, கம்பெனில அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டு வேலைக்கே போலன்னா மாசான சேலரி வந்துருமா? ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுலதான் கரெக்டா இருக்கிறோம். அதுல என்ன அக்ரிமெண்ட் இருக்கோ அதன்படி நம்ம என்ன பண்றோம், நடந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய அக்ரிமெண்ட்ல நாம அலட்சியமாக இருக்கிறோம். அதனால்தான் திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தொழுகையை பற்றி நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி தொழுகையை விடக்கூடியவர்களுடைய நிலை என்ன? தொழுகையை பற்றி அல்லாஹ் முத்தாய்ப்பாக திருமறை குர்ஆனில் பேசுகின்ற பொழுது, இன்னனி அன அல்லாஹ், நிச்சயமாக நான் தான் இறைவன். அல்லாஹ் இப்படி தன்னை முன்னிட்டு சொல்றான், நான் தான்ப்பா இறைவன். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபஹ்புதுஹு ஃபீ அகீமு, என்னை எனக்கு அடிபணிவீராக. எப்படி? தொழுகையில் வந்து அடிபணிவீராக. என்னை தவிர வேறு இறைவன் இல்லை, எனக்கு அடிபணிவீராக. என்னை நினைவு அகீமு ஸலாத்த லிதிக்ரா, என்னை நினைவு கூறுவதற்கு நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் தான் நிச்சயமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. தொழுகையால் ஏராளமான நன்மைகள். சும்மா தொழுகவில்லை என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு இழப்பும் இல்லைங்க. ஒட்டுமொத்த மனித உலகம் தொழுகவில்லை, அல்லாஹ்வுடைய இஜ்ஜத்து குறைஞ்சு விடுமா? குறையாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஒட்டுமொத்த மக்களும் காபிராயிட்டாங்க, மனித குலமே காபிராயிடுச்சு, இதை மறுபுல கேடுச்சு, அல்லாஹ்வுடைய இஜ்ஜத்து குறைஞ்சு விடுமா? குறையாது. இல்ல எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, அமித்ஷால இருந்து மோடி வரைக்கும் எல்லாரும் முஸ்லீம் ஆயிட்டாங்க, உடனே அல்லாஹ்வுடைய இஜ்ஜத் உயர்ந்துருமா? உயராதுங்கிற அல்லாஹ். அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் அவன் தனித்தவன், சமத், அவன் தேவையற்றவன். தேவை யாருக்கு? நமக்கு இருக்கிறது. தொழுகையால் என்னென்ன நன்மைகள்? தொழுபவருடைய உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்களிடத்திலே இருக்கின்ற பெரும் குழப்பம் என்ன? மன அழுத்தம். சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக மன அழுத்தம் இருக்கிறது. அதுக்கு பல்வேறு முயற்சிகள் செய்கிறார்கள், பார்க்கிறோமா இல்லையா? பல்வேறு முயற்சிகள், பல்வேறு தெரபிஸ்ட், பல்வேறு உத்திகளை கையாடுறாங்க. தனியா ஒரு கூட்டமா போய் நின்று சிரிக்கிறான், சிரிக்கிறதுனே காசு கட்டிட்டு போறான். உள்ள வாக்கிங் தெரப்பி கேள்விப்படுறோமா இல்லையா? சிரிப்பு தெரப்பின்னு வச்சு பணம் கட்டி உள்ள போய் சிரிக்கிறாங்க. ஒரு ஜோக்கு ஒண்ணும் சொல்றது கிடையாது. ஒருத்தர் இவன் அவனை வர சிரிப்பான், இவனை வர சிரிப்பான். என்ன ஏன் சிரிக்கிறீங்க? மன அழுத்தத்திற்கு தீர்வு இஸ்லாம் பேசுகின்றது. மன அழுத்தத்திற்கான மகத்தான தீர்வு தொழுகையில் இருக்கிறது. ஏன்? அது அல்லாஹ்வை நினைவு கூறுகிறீர்கள். ஆனா மற்ற சமூகத்திலே இல்லாத காரணத்தினால் மன அழுத்தத்திற்கு எதையே தேடுறான். ஏன்? மனிதன் பல விதமான குழப்பங்களுக்கு ஆளாகி நிற்கின்ற நிலை. எல்லா கமிட்மெண்ட், அதுல கமிட்மெண்ட், இதுல கமிட்மெண்ட், பொருளாதார நெருக்கடி, கவலை, உறவுகள நெருக்கடி,
அதிகாரத்துல நெருக்கடி, இப்படி குழப்பங்களால் சிக்கி தவிக்கின்ற மனிதன் மன அமைதிக்கான தீர்வை தேக்கி ஓடுகிறான். அப்படிதானே இருக்கு. ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், தொட்டில ஒரு குழந்தை இருக்கு, அது முன்னாடி போய் ஒரு கிளிப்பு காட்டுங்க, சிரிக்கும். அது ஜோக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை, சும்மா ஒரு கிளிப்பு காட்டினா என்ன பண்ணும், அந்த குழந்தை சிரிக்குதானே. அதே குழந்தை டாட்டா ஆன பிறகு அவர்கிட்ட போய் காட்டா என்ன பண்ணுவாரு, சண்டைக்கு வருவாரு. அதே குழந்தைதான், அதே கிளிப்பு தான், அவர் தான் பெரிய ஆளா இருக்கிறாரு, சின்ன பிள்ளையா காட்டும் போது சிரிக்கிறாரு. அதே பெரிய ஆளா வயதானவர்கிட்ட போய் முகத்துல காட்ட என்ன பண்றாரு, சண்டைக்கு வருவாரு, திட்டுவாரு. என்ன நடந்துச்சு, குழந்தையாக இருந்த மனதில் மன அழுத்தம் இல்லை, நெருக்கடிகள் இல்லை, குழப்பங்கள் இல்லை, அதனால் எதை கண்டாலும் அது சிரித்தது, அதுக்கு பெருசாக எதுவும் தேவை கிடையாது. ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு கட்டத்துக்கு எதை கண்டு சிரித்தானோ அதையே மனிதன் என்ன பண்றான், வெறுப்புக்குரியதாக மாறிவிட்டது. இப்படிதான் நிறைய பேருடைய நிலை. ஆனால் இந்த நிலையிலிருந்து தொழுகைதான் காப்பாற்றும். அல்லாஹ் திக்ரில்லா தத்மஇன்னு குலூப், அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் மட்டும்தான் உள்ளது அமைதி பெறுகின்றன. இதை மட்டும்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தும். சொல்லுங்க, ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, நீங்க என்ன பண்ணணும், அல்லாஹ் இடத்துல சஜ்தா செய்யணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும். யார் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் நினைவு கூறுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசுகிறான், அதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருனி வலா தக்ஃபுரு, நீங்கள் என்ன நினைவு கூர்ந்தால் நான் உங்களை நினைவு கூறுகிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நன்றி கெட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். யார் அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லையோ அவர்கள் அல்லாஹ் ஒரு பட்டியல வைக்கிறான். அவர்கள் எப்படி என்றால் அவர்கள் நன்றி கெட்ட மனிதர்கள். நீ நன்றி கெட்ட மனிதனா இருக்காதப்பா. அப்ப தொழுகையை யார் விடுகிறார்களோ அவர்கள் நன்றி கெட்டவர்களாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். ஏராளமான நன்மைகளை தொழுகைகளை கொடுத்துவிட்டு, ஏராளமான சௌகரியங்களை தொழுகைகளை ஏற்படுத்திவிட்டு, எவ்வளவு சௌகரியங்கள், கடுமையான குளிர்காலம், தண்ணீரை வந்து கையை வைக்க முடியவில்லை, இஸ்லாம் இல்லை, நீங்க கட்டாயமாக உள் செய்தாங்க என்று பேசுகிறதா? இல்லை, கட்டாயமாக நீங்க ஒழு செய்ய தேவையில்லை. தயவும் மண்ணை தொட்டு தயவும் செய்து கொண்டு நீங்க தொழுகைக்கு வந்து விடலாம். எவ்வளவு சலுகைகள், இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்பட்ட பின்னரும் மனிதன் உறங்கிக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வை நினைவு கூறவில்லை, அவன் நன்றி கெட்டவன் தானே. அதைத்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். நம்மிடத்திலே தொழுகையும் இருக்க வேண்டும், நம்மிடத்திலே தொழுகையும் இருக்க வேண்டும். தொழுகை தான் பல்வேறு விஷயங்களிலிருந்து நம்மை காட்டுகிறது. மன அழுத்தத்திற்கான மகத்தான தீர்வாக தொழுகை இருக்கிறது. அது மட்டுமா, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், தொழுகையை விட்டவருடைய நிலை என்ன? ஒரு சாரார் அவருடைய முன்னோர்கள் தான் தொழுகையை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்துல அந்த மக்கள் எப்படி போயிட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்றான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَسَاءُوا الصَّلَوَاتِ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. தொழுகையை நிலைநிறுத்திய ஒரு கூட்டம் இருந்தது, அதற்கு பின்னால் அவருடைய சந்ததிகள் வந்தார்கள். அந்த மக்கள் தொழுகையை சீர்கெட்டதாக ஆக்கினார்கள், வீணாக்கினார்கள். வீணாக்கள் மட்டுமல்ல, மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். மனோ இச்சையின்படி நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், இப்படி நடப்பவர்களுடைய தீய விளைவை அவர்கள் விரைவில் காண்பார்கள். யார் தொழுகையை விடுகிறார்களோ அவருடைய நிலை என்னவா, கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் பார்ப்பார்கள். அப்படியான நிலை யாருக்கு ஏற்பட்டுவிடும், தொழுகையை விடக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுகிறான், தொழுகை எப்படியான நன்மைகளை பெறுகிறது, தொழுதவர்கள் எப்படியான பாதுகாப்பை பெறுகிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான், யார் தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ அவர்களுடைய தீய செயல்கள் அவர்களிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறிவிடும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படி முறையாக தொழுபவர்கள், முறையாக தொழுகை நிலைநாட்டுபவர்கள் அவர்கள் மானக்கேடான செயல்களில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு சைத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுங்களா, மானக்கேடுதான், ஆபாசம் தான். எந்த அளவுக்குன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட்,
அவன் ஆய்வு செய்து விட்டு ஒரு செய்தியை சொல்றான். கிட்டத்தட்ட நோபல் பரிசு அளவுக்கு போன ஒரு ஆள். அவன் சொல்றான், மனிதனுடைய சைக்காலஜி சொல்றான், மனிதன் முன்னாடி ஒரு கடுமையான பசி வந்த ஒரு மனிதன், பசி, அவனுக்கு உணவு தேவை இருக்கிறது. அப்படி உணவு தேவை இருக்கக்கூடிய மனிதன் முன்னாடி உணவுக்கு பதிலாக ஆபாசத்தை வைத்தால் அவன் ஆபாசத்தை கன்சியூம் பண்ணுவான். உணவு தேவைங்க, பசி இருக்கிறது, பசி இருக்கிற மனிதன் முன்னாடி பசிக்கான உணவு வைத்துவிட்டு ஆபாசத்துக்கான சான்ஸிங் வைத்தால் அவன் ஆபாசத்தை கையில் எடுப்பான். அவன் ஆய்வு செஞ்சு சொல்றான். இன்னைக்கு சைத்தானுடைய வலிமையான ஆய்வு இருக்கிறீங்களா? மக்களை தொழுகையில் இருந்து கலட்டி விட்டு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆபாசத்தின் பக்கம், மானக்கேடான செயல்கள் பக்கம் திருப்பி கொண்டிருப்பதை பார்க்கணும். அதனால்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான். திருமறை குர்ஆனிலே மிக முத்தாய்ப்பான எச்சரிக்கையை அல்லாஹ் செய்கிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் நமக்கு சொல்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே குடியமர்த்துகிறான். குடியமர்த்தி விட்டு அல்லாஹ் ஆதமுக்கு அம்மாவுக்கு ஒரு கட்டளை போடுறான், நீங்கள் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். சொர்க்கத்துல எத்தனையோ இன்பங்கள், எத்தனையோ இன்பங்கள், ஒரே ஒரு கட்டளை, மரத்தை நெருங்காதீர்கள். ஆனா சைத்தான் என்ன பண்ணா, திரும்ப திரும்ப போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், திரும்ப திரும்ப வஸ்வாசை ஏற்படுத்தினான் உள்ளத்தில். ஒரு நாள்ல போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு இந்த மரத்தை நெருங்க சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படி அல்லாஹ் அந்த செய்தியை நமக்கு பதிவு செய்கிறான். யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, லா யஃப்தியன்னக்கும் ஷைத்தானு கமா அக்ரஜ, இந்த சைத்தான் இருக்கிறானே உங்கள் தாய் தந்தையரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியது போல, அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபில் ஜன்னத்தி என்ஜூக அந்த லிபாஷுவா, அவன் சைத்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினான். மேலும் என்ன தெரியுமா செய்தான், அவர்களுடைய வெட்கத்தலங்களை வெளிப்படுத்தி விட்டான், அவர்களுடைய ஆடையை கலைந்தான். மரத்தை நெருங்க ஏன் சொன்னா தெரியுமா, அவர்களுடைய ஆடை, சொர்க்கத்தை ஒரு ஆடை எல்லாம் கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு ஆடை, அந்த ஆடைய யார் கழட்டா, சைத்தான் கழட்டி விட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னகும் எப்பவும் உங்களுக்கும் அவன் வருவான். அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான், அவ்வாறு மீண்டும் அவர் உங்களை குழப்பத்தை ஆக்கிட வேண்டாம். ஆதரவு தப்பிச்சிட்டாரு. பதாப இளைய ரப்பிகி, அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார். ரப்பனா யா இறைவா என்னை மன்னித்து கேட்டார். அல்லாஹ் அவரை நபியாக்கி விட்டான். அவர் எஸ்கேப், அவர் தப்பித்து விட்டார், அவர் சொர்க்கவாதியாக ஆகிவிட்டார். அல்லாஹ் நம்மளும் சொல்றான், உங்களை அவன் குழப்பத்தில் ஆக்கிட வேண்டாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பார்க்க முடியாத இடத்திலிருந்து அவன் உங்களை பார்க்கிறான். சைத்தானுடைய கூட்டம், இப்லீஸ் கூட்டம், நீங்கள் பார்க்க முடியாத இடத்திலிருந்து உங்களை பார்க்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யார் இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களோ அந்த சைத்தானை அவர்களுக்கு நண்பர்களாக ஆக்கி விடுவோம். ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு சொல்லுவாங்க, உனக்கு எனக்கு தானப்பா, நீனு நானும் ஃப்ரெண்டு, மத்தவங்க எல்லாம் இதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அப்ப அல்லாஹ் எச்சரிக்கிறான், எப்படி ஆதமை ஆடையை கலட்டி சைத்தான் மரத்தை நெருங்கி அவர்களை அப்புறப்படுத்தினானோ அதே போல சொர்க்கத்திலிருந்து உங்களையும் இந்த வேலை செய்வான். அவன் தான் பகிரங்கமான எதிரி. எனவே அவனிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இன்னைக்கு முழு நேர வேலை சினிமாக்கள் அதுதானே செய்கிறது. சினிமா கூத்தாடிகள் அதையெல்லாம் இன்னைக்கு அலங்காரமா காட்டிட்டான். பெண்களை அரைகுறை ஆடைகளாக வெளியே செய்வது, அப்படி வர்ற பெண்களை எப்படி சொல்றாங்க, போல்டு உமன்கிறான், புரட்சிகரமான பெண்களா. எப்படி பேர் வைக்கிறான், மறுமையில் நரகத்துக்குரிய பெண்களை, மறுமையில் நரகத்திற்கு அதிகமாக பெண்கள் செல்லக்கூடியதாக ரசூலை எச்சரிக்கிறாங்க. இவன் இந்த உலகத்தை எப்படி ஏமாத்துறான், நீ அறகுற ஆடையோட வெளில வந்தேன்னு சொன்ன நீ போல்டு உமன், நீ ஒரு துணிச்சலான பெண். அப்படியான நிலைகளை ஏற்படுத்தி அவர்களுடைய ஆடைகளை குறைத்து அதன் மூலம் ஆண்களை அவர்களை பார்க்க வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறான். அது மட்டுமா, பல டெக்னாலஜிகள் வழியாக, தொழில்நுட்பங்கள் வழியாக, செல்போன் இல்லாத இளைஞர்கள் இல்லை. ஏதாவது ஒரு வழியில என்ன பண்றான், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுத்து வைங்க. ஏன், எஜுகேஷன் வேண்டாமா, கல்வி வேண்டும் தான். எப்படி ஆதமுடைய செல்வங்களை போய் பேசுறான், நான் உனக்கு நலனாக தான். சைத்தாவுடைய சிஸ்டம் என்னன்னா, ஃபார்முலா என்னன்னா, அவன் இன்ட்ரோ பண்ண எப்படி பண்ணுவான், உங்களுக்கு நலனாக தான். இந்த போன் இருந்தா நீங்க எவ்வளவு படிக்கலாம், நீங்க எவ்வளவு விதமான ஆச்சரியமான விஷயங்கள்லாம் செய்து கொள்ளலாம்.
அப்படி நலம் நாடுவனாக சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல இன்னைக்கு ஏராளமான ஆபாசங்கள் வருவதை பார்க்கிறோம். இளைஞர்கள் இளைஞர்கள் யாரும் பாகுபாடு இல்லாமல் அது போல் விழுவதை பார்க்கிறோம். எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நிலையை சைத்தான் இப்லீஸ் ஏமாற்றினானோ அதே நிலையை இன்று ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மானக்கேடான விஷயங்கள் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. தடுப்பதற்கு வழி தெரியல, விழிப்புணர்வு இருக்கிற எத்தனையோ கவர்மெண்ட் எப்படி தடுப்பது தெரியலாம். ஏன் அதை அதிகரித்துக் கொண்டே இருக்கலாம். மாசத்துக்கு 1 GB இல்லை, டெய்லி 1 GB, டெய்லி 2 GB. எப்படி அதிகம் பயன்படுத்து? எல்லோரிடத்திலும் இந்த மானக்கேடு பரவ வேண்டும். இதில் இருந்தெல்லாம் தப்பிப்பதற்கான ஒரே வழி இஸ்லாத்தில் மட்டும்தான் இருக்கிறது. இஸ்லாம் அதை தெளிவாக பேசுகிறது. நீங்கள் தொழுகையை நிலைநாட்டினால்தான் இப்லீஸில் இருந்து தப்பிக்க முடியும். அதனாலதான் அல்லாஹ் 5 வேளை அப்படி பிரிச்சு போட்டாங்க தொழுகைய. ஒரே நேரத்தில் தொழுது போயிடலாம். 1 மணி நேரம் ஒதுக்கி அல்லாஹ் நினைவுறுதானப்பா, ஒரு 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து தொழுது போங்க, ஜிப் பண்ணிக்கலாம்ல. அல்லாஹ் பிரிச்சு போட்டான். பஜ்ர தொழுறியா, அங்கிருந்து ஒரு டைம் எடுத்து லுஹருக்கு வா, அசருக்கு வா, மகரிபுக்கு வா, இஷாக்கு வா, அந்த நாள் ஃபுல்லா கவர் பண்ணு. இடையில சைத்தா வந்தானா அவனை துரத்துற வேலையை இந்த தொழுகை செஞ்சிடும். இப்ப நாம விளங்க வேண்டும், இந்த தொழுகை என்பது நம்மை மன அழுத்தத்திலிருந்து பாதுகாத்து ஏராளமான நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. இந்த தொழுகை என்பது நம்மை மானக்கேடிலிருந்து பாதுகாக்கிறது. அடுத்த சமூகம் ஒரு திறன் வாய்ந்த சமூகமாக, அடுத்த வருகின்ற தலைமுறை ஒரு திறன் வாய்ந்த தலைமுறையாக வர வேண்டும் சொன்னால் யார் தொழுகையை நிலைநாட்டுகின்ற சமூகம் தான் வர முடியும். அதை நோக்கி பயணித்தவராக வெறும் கொள்கையை மட்டும் வைத்துக் கொண்டாமல் தொழுகையிலும் யார் சரிவர இருக்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்படி வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் மாற்றுகிறார். எண்ணிமிக்க அல்லாஹ், நிச்சயமாக கொள்கையும் தொழுகையும் யார் மூமினுடைய கண்களாக பாவிக்கிறார்களோ அவர்கள் உள்ளங்களே அல்லாஹ் நேர்வழியின் பக்கம் செலுத்திக் கொண்டே இருப்பார். யார் நம்மிடத்தில் கொள்கை இருக்கிறது, தொழுகையில் நாம் கொஞ்சம் அசட்டையாக இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறார்களோ அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சைத்தான் பின்தொடர்வான். யாரை சைத்தானுடைய கூட்டாளியாக யார் ஆகிக் கொள்கிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியும். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் மறுமையில் ஒரு மனிதனை அழைத்து கேட்கின்ற முதல் கேள்வியில் தொழுகைதான் இருக்கிறது. யார் தொழுகையை சரியாக அதுல பாஸ் ஆயிட்டான்னு சொன்னா எல்லாத்திலையும் பாஸ் ஆயிடுவாங்க சொல்றாங்க. இப்ப நாம் இந்த உலகத்துல பயணிக்கின்ற பொழுது ஏராளமான இடத்தில் பொறுமை இழந்து காணப்படும். பொறுமை இல்ல, வீட்டுல பொறுமை இல்ல, வெளியில பொறுமை இல்ல, நண்பர்களிடத்துல பொறுமை இல்ல, கோவப்படுகிறோம். கோவப்படுவது சைத்தானுடைய குணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தி எல்லாம் நாம் கேள்விப்பட்டோம். நமக்கு கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சஹாபி வராரு, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்லுங்க, கோவப்படாதப்பாங்கிறாங்க. அவர் திரும்பவும் கேட்கிறாரு, எனக்கு ஏதாச்சும் அறிவுரை சொல்லுங்க, கோவப்படாதப்பா. 3ஆவதும் கேட்கிறாரு, கோவப்படாதப்பா. அவரு போயிட்டாரு. ஏன்? ஒரு மனிதன் கோபத்தை குறைத்துக் கொண்டால் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். யாரிடத்தில் நிதானம் இருக்கிறதோ, யாரிடத்தில் மென்மை இருக்கிறதோ அவர்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு கோபத்திலிருந்து வெளியேற வேண்டும் சொன்னால் அதற்கு மிகப்பெரிய உந்துதலாக தொழுகை தான் இருக்கிறது. தொழுகை நிலைநிறுத்துபவர்களுக்கு, தொழுகையை சரிவர பேணுபவர்களுக்கு, அதோட உள்ளத்தோடு தொழுபவர்களுக்கு, மனதை ஒருமுகப்படுத்தி தொழுகையை செயல்படுத்த துடிப்பவர்களுக்கு அல்லாஹ் அந்த கோபத்துடைய தன்மைகள்லாம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. எத்தனை செய்திகள்! ரசூலுல்லாஹ் தொழுகை ஹுதைஃபத்துல் யமான் என்ற நபித்துவ அறிவிக்கிறார். ஒரு முறை ரசூலுல்லாஹ் போய் தொழுகிறார் தஹஜ்ஜுத். முதல் ரக்காத்துல தக்பீர் கட்டியாச்சு. ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, அல்பகரா ஓதுறாங்க. இவர் நினைக்கிறார் அல்பகராவை பாதி வரை நிப்பாட்டிடுவாங்க. அல்பகரா பாதியை தாண்டி ஃபுல்லா போயிட்டு முதல் ரக்காத்துல தக்பீர்ல அல்பகரா 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் சொல்றாரு. அவரு அல்பகரா முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் ருக்குக்கு போயிடுவாங்கன்னா 6 இம்ரான் இருக்கிறாங்க. 6 இம்ரான் முடிச்சு அன்னிசாவும் போகுது. இப்படி ஒரு 2 ரக்காத் தொழுதா எப்படி இருக்கும்? அதனால அல்லாஹ்வுடைய தூதருடைய கொள்கையினால் அவருடைய பாதம் எல்லாம் நீங்கி சும்மா ஒரு நீண்ட நேரம் தான் பாதை வீங்கும். ரசூலுல்லாஹ் தொழுகை எவ்வளவு நீண்டதாக இருந்தது என்று நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். யாருடைய தொழுகை நீண்டதாக இருக்கிறதோ, யாருடைய தொழுகை அழகானதாக நீட்டதாக இருக்கிறதோ அவர்களிடத்தில் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் பொறுமை போட்டு விடுவார். அந்த பொறுமை தான் கோபத்தை வெளியேற்றுகின்றது. அதுதான் கோபத்தை வெளியேற்றும்.
அந்த கோபம் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அறிவியல் பூர்வமாகவே யார் அதிகமாக கோபப்படுகிறார்களோ அவருக்கு லிவர் பிரச்சனை வருதுங்கிறான். மெடிக்கல் ஆய்வு செய்துவிட்டு கோபத்துக்கும் லிவருக்கு சம்பந்தம் இருக்கு, லிவருக்கு கண்ணுக்கு சம்பந்தம் இருக்கு. கண்கள் பாதிக்கப்படுவது கோபத்தினால், கோபத்தினால் லிவரும் பாதிக்கப்படுது, கண்ணும் பாதிக்கப்படுது. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கோபப்படாதீங்க. தண்ணீரை கொண்டு நெருப்பை அணைப்பது போல உங்கள் கோபத்தை அணைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாம் ஏராளமான நன்மைகளை தொழுகையில் வைத்திருக்கிறது. ஆனால் நாம் அதை சரிவர கடைபிடிக்கிறோமா? சரிவர அதை கடைபிடிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறோமா? அல்லாஹ்வை நினைவுறுவதற்கும், மன அழுத்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும், பொறுமையை மேற்கொள்வதற்கும், கோபத்திலிருந்து விடுபடுவதற்கு இன்னும் சொல்ல போனால் இம்மையிலும் மறுமையிலும் ஏராளமான நன்மைகளை தொழுகையை தவிர வேறு எதுவும் தருவதில்லை. அதனாலதான் கோபத்தை என்ன பண்ணுவான் சைத்தான், தன்னை கோபத்துக்குரியவனாகவே மாற்றிக் கொள்கிறான். கோபம் இப்லீஸிடமிருந்து வருவது. யாரை ஒருவர் கோபப்பட வைத்து விடுகிறானோ அவரிடத்துல தீமைகளை லேசாக என்ன பண்ணுவான், இப்லீஸ் போட்டு விடுவான். அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கிறான், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். யார் தொழுகை நிலைநாட்டுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பெருமதிப்பு பெற்றவராக மாறுவார்கள். ஆனால் தொழுகை நிலைநாட்டுவது நயவஞ்சர்களுக்கு கஷ்டம். ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுக்கோ மூமின்களுக்கோ கஷ்டமே கிடையாது. ஏன் அப்படி செயல்படுத்திட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க உள்ள என்ன பண்ணும், அலாரம் அடிக்காமலேயே பஜருக்கு எந்திரிப்பாங்க. கொஞ்ச நாள் அலாரம் வச்சு எந்திரிப்பாங்க. பல நாட்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, அலாரம் அடிக்காம போன் சுவிட்ச் ஆஃப் ஆனாலும் இவங்க தலைவரோட அலாரம் அடிக்கும். இப்படித்தான் அல்லாஹ் நம்மை நிறைய விஷயங்கள்ல தயார்படுத்திக்க சொல்கிறான். எனவே கொள்கையில் எப்படி சமரசம் இல்லாமல் இருக்கிறோமோ அதே போன்று தொழுகையிலும் யார் சமரசம் இல்லாமல் சரியாக பின்பற்றுகிறார்களோ, இந்த இரண்டையும் யார் கண்களாக பார்க்கிறார்களோ அவர்கள் தான் மறுமை வெற்றி பெறுவார்கள். அப்படி இல்லாதவர்கள் மறுமையில் தோல்வி அடைந்திருப்பார்கள். மறுமையில் தோல்வி அடைந்திருக்கக்கூடிய மக்களிடத்துல சைத்தான் போய் பேசுவான். உலகத்துல நேரம் வரமாட்டான், ஆனா மறுமையில பேசுவான். உலகத்துலதான் ஆபாசத்தின் பக்கம், மானக்கிடான் பக்கம் ஆடைகளை கலட்டினானே, மறைந்திருந்த பார்க்க நல்லா சொல்றான். உங்களை மறைந்திருந்து பாக்குறான்ப்பா, நீங்க சரியா இருங்க. நீங்க ஒரு கழிப்பறை நுழைவதாக இருந்தாலும் அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம், சைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. அதுவும் ஆண் பெண் சைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. இப்படி எல்லாம் நம்ம பாதுகாக்கின்றால் உலகத்துல லிபாசு தக்குவா, இறையச்சம் என்ற ஆடையை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அதனால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலட்டிய ஆடையை திரும்ப அல்லாஹ் எப்ப என்ன மறுமையில நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கொடுப்பான். இங்க கலட்டப்பட்ட ஆட்டை மறுபடியும் எங்க பெற போறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மேலே மறுமையில் அதே ஆடை சொர்க்கத்தின் ஆடையை முதலாக அவருக்கு கொடுத்து பார்க்கும். அப்ப நம்மை மானக்கேடு ஆடையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சொன்னால், நம்மளை மனைவி இருந்து பாதுகாத்துக் கொள்ள சொன்னால் தொழுகையை தவிர வேற ஆயுதம் இல்லை. சைத்தானுடைய ஆயுதம் மானக்கேடு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஆயுதம் கொள்கையாக இருக்கிறது. எனவே நாம் எல்லா நிலையிலும் கொள்கையை பெறக்கூடியவராக, எல்லா நிலை ரசூலுல்லாஹ் கால்கள் இழுபட தொழுகைக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டான். ஆயிஷாமா கேக்குறாங்க, உங்களோட முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சுட்டானே, ஏன் நீங்க இப்படி தாழ்ந்து தொழுகை கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்துல் ஷக்கூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியான். நன்றி எப்படிதான் காட்டுறது? அல்லாஹ்க்கு போய் உண்டியல்ல காசு போடுறதா? அல்லாஹ் பேங்க் அக்கௌண்ட்ல போய் காசு போட்டு கொடுக்குறதா? என்ன எப்படி நன்றி கேட்க? நம்முடைய அடிமை கிடைத்தாதான் அல்லாஹ் நன்றியாக இருப்பாங்க. நீ எந்த சரண்டர் ஆகுறியா, அதிகமாக சஜ்ஜா செய்யறியா, இனி தொழுகை நினைவுறியா, அதுதான் நன்றி. யார் நன்றி உள்ளார்கள் அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் நரகத்தில் போடுவதில்லை. எனவே சைத்தான் ஏற்படுத்தின்ற அனைத்து குழப்பங்களில் பாதுகாக்கின்ற கேடயமாக கொள்கை இருக்கிறது. எனவே தொழுகையும் சரிவர பேணக்கூடியவராக அல்லாஹ் உங்களை மாற்ற வேண்டும். ஒரே நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.